நான்வெஜ் சாப்பிட முடியாத அதே நாள்ல வெஜ்ஜ வச்சு சூப்பரா அதே டேஸ்ட்டுக்கு ஈக்குவலா ஒரு ரெசிபி செய்யலாமா? இது கோலா உருண்டன்னு சொல்லலாம். இல்ல எந்த ஸ்நாக் ரெசிபினாலுமே நீங்க பேர் வச்சுக்கலாம். இதுக்கு 2 போல வாழைக்காய் எடுத்துட்டு, காம்பெல்லாம் நீக்கிட்டு, இந்த மாரி நடுவுல ஒரு கோடு மாரி போட்டு நம்ம பிரஷர் குக் பண்ணோம் அப்டின்னா, ஈஸியா இருக்கும் நமக்கு அப்புறம் வந்து பீல் பண்ண. அதுல கொஞ்சமா மஞ்சத்தூளும், கல் உப்பும் சேர்த்து கரெக்ட்டா 1 விசில் தான் வந்து வச்சிருக்கேன். 1 விசில் வச்சுட்டு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்பதான் கரெக்ட்டான டெக்ஸ்சர்ல இருக்கும். இப்போ ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, கசகசா, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, உடைச்ச கடலை, காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகாய், ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், இது கலர் மாறாம பொன்னிறமா வறுத்து ஓரமா வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்க வாழைக்காய் இருக்குல்ல, இந்த மாரி சீவி எடுத்துக்கலாம். அப்பதான் டெக்ஸ்சர் வைஸ் சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம வந்து நல்லா ஆறிட்ட பிறகு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு கல் உப்பு சேர்த்து இந்த மாரி டெக்ஸ்சர்ல வந்து அரைக்கணும். அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சாப்பிடும்போது. மையா மட்டும் அரைச்சிடவே கூடாது. இது கூட ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல கடலை மாவு, லேசா தண்ணி தெளிச்சு இந்த மாரி ஒரு டெக்ஸ்சருக்கு வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்ப கையில லேசா எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸா வந்து எடுத்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுமே வந்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். இப்ப இதை முக்கியமா டீப் ஃப்ரை பண்ணும்போது லோ டு மீடியம் ஹீட்ல வச்சு தான் டீப் ஃப்ரை பண்ணும். குறைஞ்சது 8லேருந்து 10 நிமிஷமா அதாகும் ஒண்ணு நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வரதுக்கு. இந்த மாதிரி நல்லா ஒண்ணு போல வெந்து ஒண்ணு போல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்ட பிறகு எண்ணெயை வடிச்சிருக்க அந்த டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். பார்க்கும் போதே டேஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சோம்பு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் ஃபிளேவரோட அவ்வளோ டேஸ்ட்